நாம் இன்றைக்கி இன்பில்ட் டேட்டா என்ட்ரி, அதாவது இன்னொரு விதமாக சொல்லப்போனால் இதை வந்து யூசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேக்ரோவில் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இதை அப்படியே சிம்பிளான விஷயம் இன்பில்ட் டேட்டாவை பற்றி இப்போதைக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேபிளில் இன்பில்ட் டேட்டா என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ அதோட நேமே இப்படி தான் வரும். ஸோ சீரியல் நம்பரு, மந்த்து, சேல்ஸு, ஸ்டேட்டஸ் அண்ட் ரிமார்க்ஸ் இதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சீரியல் நம்பர் 1ல் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து 1 என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த 1ல் கர்சரை வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி டைப் பண்ணி ஃபுல்லாக ஒரு டேபிளை ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏதோ ஒரு டேட்டாவை டைப் பண்ணுறதுனா சீரியல் நம்பர் 1 மட்டும் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிடுங்க. தென் அந்த கர்சரை வந்து அந்த சீரியல் நம்பர் 1க்கு மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செட்டிங்லாம் பண்ணி முடிச்சுடுங்க. செட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கர்சரை நம்பர் 1ல் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ட்டு டிஓ அப்படின்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்பில்ட் டேட்டா என்ட்ரியோடைய யூசர் ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா? ஜஸ்ட்டு இங்கே டேப் கொடுங்க. தென் மந்த்து இல்லை இன்றைக்கி டேட்டை கொடுங்க. மந்த்தும் கொடுக்கலாம், இல்லைனா இன்றைக்கி டேட்டை கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் இன்றைக்கி வந்து 12 தேதின்னு வச்சுக்கோங்க, 12/2022. தென் சேல்ஸ் வந்து எவ்வளோ ஆச்சு, ஒரு 2000 ரூபா வச்சுக்கோ. தென் டேப் அடிக்கணும். தென் ஸ்டேட்டஸு, பேமெண்ட் ரிசீவ்டு. ஓகேவா? தென் டேப் அடிக்கணும். டேப் அடித்து ரிமார்க்ஸ் வந்து நில் கொடுத்துடலாம். ஏன்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டேன் இல்லையா, நில். தென் நேராக நியூவில் போய் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த என்ட்ரிக்கு போய்டும். ஓகேவா? அங்கே என்ன பண்ணணும், சீரியல் நம்பர் 2 போடணும். தென் மந்தில் அடுத்த டேட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12th போடலாம். சரியா? 12/2/2022. தென் டேப் அடிங்க. சேல்ஸ் வந்து 4500. தென் ஸ்டேட்டஸ், பேமெண்ட் ரிசீவ்டு. ஓகே. ரிமார்க்ஸு இதில் நில், ஏன்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ணியாச்சு இல்லையா, நில். தென் நியூவில் கிளிக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு போயிடுச்சு. தென் நம்பர் 3. தென் அடுத்தது என்ன பண்ணோம், 10/02/2022. ஸோ சேல்ஸு 3000. தென் ஸ்டேட்டஸு, பேமெண்ட் ரிசீவ்டு. பேமெண்ட் ரிசீவ்டா, நில். தென் டேபு, தென் நெக்ஸ்ட் நில். ஓகே சார், நியூ ஆயிடுச்சா? அடுத்தது நம்பர் 4. தென் டேப், தென் 08/02/2022. தென் சேல்ஸு 5200. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்னது, பெண்டிங். ரிமார்க்ஸு 2% எக்ஸ்ட்ரா. தென் ஓகேவா? ஸோ இப்படியா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம என்னென்ன டைப் பண்ணமோ அது எல்லாமே இங்கே டைப் ஆகிருக்கு. சரியா? ஸோ இதில் நீங்கள் ஃபைண்ட் ப்ரிவியூன்னு போனாலும் பண்ணிக்கலாம், ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு போனாலும் நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் இல்லைனா நம்ம வந்து மறுபடியும் போய் டைப் பண்ணி இதை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து தெரியாதவங்களுக்கு பகிருங்க. ஒன்றுமே இல்லை, ஆல்ட்டு ப்ளஸ் டி ப்ளஸ் ஓ, ஆல்ட்டு ப்ளஸ் டி ப்ளஸ் ஓ இதை டைப் பண்ணாலே போதும்.
நன்றி. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. நன்றி, வணக்கம்.